வணக்கம் மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். பண்டிகைனாலே எல்லாருக்கும் ஞாபகம் வருது ஸ்வீட்ஸ் தான். அதுலயும் டாப்ல இருக்கிறது குலாப் ஜாமுன். அதை பத்தின 12 தகரான தகவல்கள் உங்களுக்காக. குலாப் ஜாமுன் ஏசியாலேயே நிறைய கண்ட்ரீஸ்ல டேஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லங்க, நிறைய கண்ட்ரீஸ்ல இதை ரோஸ் வாட்டர் பெர்ரின்னு கூப்பிடுறாங்க. பொன்முருவலா பொரிச்ச மாவு பந்த அப்படியே ஜீரால ஊற வச்சு சுட சுட சாப்பிட்டா அப்படி இருக்கும். எல்லா விசேஷங்கள்லையும் முக்கியமான ஸ்வீட்டா குலாப் ஜாமுன் இருக்கிறது இந்தியாவில் மட்டும் இல்லைங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், பிஜு, அப்புறம் மியான்மர், அப்புறம் மால்தீவ்ஸ், இங்கே எல்லாமே குலாப் ஜாமுனை முக்கியமாக பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, பாகிஸ்தான், பங்களாதேஷில் குலாப் கே ஜானு அப்படின்னு குலாப் ஜாமுனை அட்ரஸ் பண்ணுறாங்க. பேரா முக்கியம், டேஸ்ட்டு தானே முக்கியம். குலாப் ஜாமுனோட ஆரிஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான்ங்க. பல காலகட்டத்துக்கு முன்னாடியே இதுக்கு லுக்மத் அல் காதி அப்படின்னு பேர் வச்சு வேற வேற இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணி குலாப் ஜாமுனை செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. நல்ல வேலை பேரை மாத்தினானுங்க. இந்த பேரை நான் நம்ம ஊரில் போய் சொல்லி வாங்கி சாப்பிட்டுட்டாலும். குலாப் ஜாமுன் இதுக்கான மீனிங் பார்ப்போமா? அதாவது குலாப் அப்படிங்கிறது பெர்ஷியன்லேருந்து வந்த வார்த்தைங்க. கோல் பிளஸ் ஆப். இதுல கோல் அப்படின்னா பூ அப்படின்னு அர்த்தம். ஆப் அப்படின்னா அது ரோஸ் வாட்டர் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரோஸ் வாட்டர்ல செய்யப்பட்ட மொறுமொறுப்பான ஒரு சாஃப்டான ஸ்வீட் அப்படின்னு அர்த்தங்க. இந்த ஜாமுன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நாவல் பழம் மாதிரி டார்க் கலர்ல ஷைனிங்கா இருக்கு அப்படிங்கிறதுனால தான் குலாப் ஜாமுன் அப்படின்னு வச்சிருக்காங்க. எப்படி எல்லாம் யோசிச்சிருக்காங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுனை ரெடிமேடாக கிடைக்கிற இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு நம்ம தயாரிக்கிறோம். ஆனால் அந்த பவுடரை எப்படி தயாரிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதாவது பால்லேருந்து கிடைக்கிற ஒரு வகை கோயா அப்படின்ற பவுடரை வச்சு தான் தயாரிக்கிறாங்க. அது எப்படி கிடைக்கும்னா, பாலை நல்லா கொதிக்க வச்சு தண்ணியை எவாப்ரேட் ஆக்கிட்டு அந்த பால் நல்லா திடப்பொருளாக மாறினதுக்கப்புறம் அதில் மைதா மாவை மிக்ஸ் பண்ணி இந்த கோயா பவுடரை தயாரிக்கிறாங்க. ஓகேயா? குலாப் ஜாமுன் செய்யறதுக்கு அந்த பவுடரை நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணுறோம், எந்த கன்சிஸ்டன்சியில் தண்ணி ஊற்றுறோம், எந்த கன்சிஸ்டன்சியில் பால் ஊற்றுறோம், இது எல்லாமே அளவாக பொறுத்து தாங்க குலாப் ஜாமுன் உருண்டையா நல்லா வரும். சில நேரத்தில் சில பேருக்கு அது உருண்டை உதிர்ந்துடும், சில பேருக்கு ரொம்ப ஹார்ட் ஆகிடும். அதுக்கு காரணம் நம்ம பிசைகிற பதத்தில் தான் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் குலாப் ஜாமுன் சாஃப்டாக வருதா ஹார்டாக வருதான்னு தெரியும். நான்லாம் ஒரு டைம் இது பண்ணி அந்த பாலை வச்சு கிரிக்கெட் விளாண்டோம். குலாப் ஜாமுன் என்னதான் சாஃப்டாக இருந்தாலும் அது பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா டேஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். குலாப் ஜாமுனை டேஸ்ட்டாக மாற்றுறது அதோட ஜீரா தான். அந்த காலகட்டத்தில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, கெவ்ரா அப்படின்ற எண்ணெயையும் அப்புறம் சுகர் சிரப்பையும் அப்புறம் குங்குமப்பூவையும் ஒன்றா சேர்த்து தான் அந்த ஜீராவை செஞ்சு அதில் குலாப் ஜாமுனை போட்டு நல்லா சாஃப்டாக்கி நமக்கு டேஸ்ட் பண்ண கொடுப்பாங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் போய் எங்கே தேடுறது? வெறும் சுகர் சிரப் மட்டும்தான். குலாப் ஜாமுன் ஈரான்லேருந்தும் வரல, ஈராக்லேருந்தும் வரல. சஜ்ஜன் திலான் அப்படின்ற செஃப் தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு ஒரு கதையும் சொல்றாங்க. பஞ்சாப்ல அந்த காலகட்டத்தில் ஓட்டமோன் எம்பரர்ல இவர் செஃப்பா இருந்திருக்காரு. இவர் ஒரு போண்டா செஞ்சு அதை எதேச்சையா தவறுதலா ஒரு ஜீரால விழுந்துருச்சு. அது ஊறி போனதுக்கு அப்புறம் அந்த அரசர் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் சூப்பரா இருந்தோன்னா இதே மாதிரி பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னதாகவும் அப்படி கதை சொல்றாங்க. என்ன கதை வேணா சொல்லிட்டு போட்டுங்க, நமக்கு முக்கியம் ஜாமுன். மைதா மாவு உடம்புக்கு கெடுதி, அதனால மைதால செஞ்ச குலாப் ஜாமுனை சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றவங்களுக்காகவே கோதுமையில குலாப் ஜாமுன் செய்யலாம். கடையில் வாங்காம வீட்லயே கோதுமை மாவுல குலாப் ஜாமுனை செஞ்சு ஜீரால ஊற வச்சு சாப்பிட்டா ஹெல்தியா இருக்கும். ஹெல்தியா ஓகே, அது ஊறுறதுக்கே 2-3 நாள் ஆகுமே. அதுக்கப்புறம் அது டேஸ்ட் ஐயோ எனக்கு வேணாம். குலாப் ஜாமுன் அப்படின்றது இந்த ஒரு ஷேப்பில் தான் இருக்கும், இந்த ஒரு சைஸில் தான் இருக்கும்னு கிடையாதுங்க. வித்தியாசமான ஷேப்லலாம் இருக்குது. டார்க் கலரில் இருக்கும், லைட் கலரில் இருக்கும். அதே மாதிரி ரவை, மைதா, கோதுமைன்னு இப்போ இருக்கிற செஃப்ஸ் எல்லாம் வித்தியாசமாக குலாப் ஜாமுன் செய்கிறாங்க. எந்த ஷேப்பில் இருந்தால் என்ன, நமக்கு முக்கியம் இனிப்பு. முழுங்கிற வேண்டியதான். குலாப் ஜாமுன் அக்கா அப்படின்னா காலா ஜாமுன் அதோட தங்கச்சின்னு சொல்லணும். என்னதான் இருந்தாலுமே குலாப் ஜாமுனோட காலா ஜாமுன் டேஸ்ட் தூக்கலா இருக்கும். கலரும் டார்க்னஸ் தூக்கலா தான் இருக்கும். அந்த காலா ஜாமுனை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள முந்திரி, பாதாம், பிஸ்தானி எல்லா வகையான நட்ஸும் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இதோட டேஸ்ட் ஏன் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு சேர்க்கப்படுற இன்கிரீடியன்ஸ். குலாப் ஜாமுன் என்னதான் டேஸ்ட்டாக இருந்தாலும் அதுலேயும் பாதிப்புகள் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அதில் எந்தவித ஊட்டச்சத்தும் நம்ம உடம்புக்கு கிடைக்க போகிறது இல்லைங்க. அதுக்கு மாறா கொலஸ்ட்ரால், கார்போஹைட்ரேட் இதெல்லாம் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் குலாப் ஜாமுனை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடம்புல இருக்கிற ஃபேட் பர்னர் சிஸ்டத்தை அப்படியே ஸ்டாப் பண்ணி வைக்கும் அந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் குலாப் ஜாமுன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம உடம்புல சுகர் லெவல் அதிகமாகவே இருக்கும். அதனால் அடிக்கடி சாப்பிடாம எப்பயாவது சாப்பிடுங்க. ஓகே மக்களை, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.